வணக்கம் உறவுகளே. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ வீடியோ. இப்போ நாம் காமிச்சு கட் பண்ணிகிட்ருக்கிறது ஆட்டுடைய கொழுப்பு. இது ஒரே ஒரு ஆட்டுடைய கொழுப்புன்னு கேட்டிங்கன்னா இல்லை. இது கிட்டத்தட்ட 3 ஆட்டு கொழுப்பை ஒன்றா சுற்றி வச்சு வெட்டுறாப்புல நம்மால். இந்த கொழுப்பு எதுக்கு நம்ம கொடுத்தோம்னா, இடையில ஒருத்தவங்க சிக்கன் பிரியாணி வாங்கியிருந்தாங்க. சிக்கன் ஆர்டர் போட்டோம். அதுக்கு பிரியாணிக்கு கொழுப்பு வேணும்னு நம்மள்ட்ட சொல்லி கேட்டிருந்தாங்க. அது மறுநாள் தான் தர முடியும்னு சொல்லணும். அதனால் பிரியாணிக்கு தான் இந்த கொழுப்பு வெட்டிகிட்டு இருக்கோம். இது கிட்டத்தட்ட 3-4 ஆட்டு கொழுப்பு. கொழுப்பு சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல கொழுப்பு சத்து ஏறுமான்றது எனக்கு தெரிஞ்சு 100% அது மட்டும் காரணம் கிடையாது. ஏன்னா கொழுப்பு சாப்பிட்டா தான் கொழுப்பு சத்து வரும்னா, அப்படின்னா கேரளா சைட்லாம் நிறைய பேர் கொழுப்பு கூட சாப்பாடு போட்டு சாப்பிட்ருக்காங்க. நான் பார்த்துருக்கேன். ஆனால் அவங்களாம் ரொம்ப ஒல்லியாக தான் இருப்பாங்க. கொழுப்பு சத்துக்கும் இந்த ஆட்டு கொழுப்புக்கும் சம்மந்தமே கிடையாது. இது என்னன்னா நேச்சுரல் எசன்ஸு. அதாவது எந்த ஒரு ரசாயனமும் சேர்க்காத எசன்ஸ்னால் ஆட்டுடைய கொழுப்பு தான். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் எம்டி பிரியாணி, குஸ்கா இதெல்லாம் போடும்போது கொழுப்பு வாங்கி போட்டு